தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலத்தை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு முதல் முறையாக ஆன்லைன் ஜூமில் பௌர்ணமி தியானம் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ முடிஞ்ச வரைக்கும் மொட்டை மாடி வரக்க முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள், நிலா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நிலவுக்கு கீழே நம்ம இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த தன்மையே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிலவுக்கு கீழே பண்ணினீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான பலன்கள் இருக்கும். அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். பொறுமையாக, அவசரமாக ஓடி வராதிங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் செல்ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு மொட்டை மாடியில் வானத்துக்கு கீழே வேறு எந்த தடையும் இல்லாத மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி வாங்களேன் ப்ளீஸ். முடியாதவங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம். ரொம்ப சிரமமெல்லாம் பட வேண்டாங்க. என்னால் முடியல, வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம். அதுக்காக பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் முடியாதவங்க உட்காந்துக்கலாம். சரி, இப்போ எல்லாரும் உட்காந்துக்கலாம். நம்ம முதல்ல நம்ம வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். எல்லா கண்களை மூடி நம்ம குருநாதரை மனசில் நினச்சிட்டு குரு வணக்கம் சொல்லலாம். இப்போ நம்ம ஏன் பௌர்ணமி தியானம் பண்ணணும், இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாம். இப்போ இப்படி நம்பப்படுது எப்படின்னா, ஒரு 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்து, பூமியில் இருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு போய் தள்ளி போய் நின்ன அந்த பகுதி தான் நிலவுன்னு சொல்கிறதா சொல்லப்படுது. இப்போ பூமியிலிருந்து ஒரு பகுதி பிளவுபட்டு போனதுனால அந்த இடத்துல ஒரு வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கிரியேட் ஆன வெற்றிடத்தில் நீர் ஆக்கிப்பை, அதாவது தண்ணி நிறைஞ்சதுனால அதை நம்ம கடல்னு சொல்கிறோம். இப்போ பூமியிலிருந்து பிரிஞ்சு போன பகுதி தான் நிலவு. அதனால தான் பௌர்ணமி அப்போ முழு நிலவு வானத்தில் தோன்றும் பொழுது கடல் அலைகள் உள்வாங்கிறதும் மேகங்கள் கடல் தண்ணியை உறிஞ்சு மேலே கொண்டு போகிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நிலவு பூமியோட ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அந்த அங்கத்தை பிடிச்சிருக்கிறது கடல். அதனால இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்போ நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. பௌர்ணமி அமாவாசை சமயங்களில் கடல் பக்கத்தில் போகாதீன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா கடல் உள்வாங்கிற தன்மையில் இருக்கும். ஏன்னா ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு இருக்கும். பூமி 6% புவியீர்ப்பு விசையை வச்சுட்டு இருந்துச்சுன்னா நிலவுக்கு 1% தான் புவியீர்ப்பு விசை இருக்குது. நிலவு ஒளிரும் தன்மையில் இருந்தால் கூட நிலவுல இருந்து எந்த ஒளியும் வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்புறம் எப்படி நிலவுல இருந்து ஒளி வருது அப்படின்னா, நிலவு ஒரு கண்ணாடி மாதிரி. சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிவை ரெஃப்ளெக்ட் பண்ணி பூமிக்கு அனுப்புகிற வேலையை மட்டும்தான் பார்க்குது. ஆனால் எவ்வளோ குளிர்ச்சியாக, எவ்வளோ ஆனந்தமாக, சந்தோஷமாக அதை நிகழ்த்துது. பௌர்ணமி தினத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிலவு முழுமையாக பூமிக்கு தெரிகிற தன்மையில் இருக்குது. இந்த முழுமையான தெரிகிற தன்மையில் இருக்கும்போது நிலவிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் முழுவதும் பூமியை நோக்கி அடையுது. நம்ம இவ்வளோ வருஷம், நமக்கு 40 வயசு 50 வயசு ஆயிருக்கலாம், 70 வயசு ஆயிருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம். இவ்வளோ வருஷ காலமாக நம்ம பௌர்ணமியில் எந்த அளவுக்கு நம்ம வானத்தோட நிலவோட தொடர்பு வச்சுருப்போம் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா நினச்சி பார்க்கலாம். சாதாரண நாட்களில் மழை வர்ற மாதிரி இருந்தால் வேணால் மேலே மேகத்தை நம்ம பார்க்கக்கூடிய தன்மையில் இருப்போம். சும்மா அப்படி மேலே பார்ப்போம், அவ்வளோதான். மற்ற சமயத்தில் நம்ம வானத்துக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறோம், பூமிக்கு நமக்குமே ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறோம். அது வேறு விஷயம். பௌர்ணமி தினத்தில் ஒரு அபரிமிதமான டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகள்லையும் நம்ம வகுப்புலையும் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, புவியீர்ப்பு விசை இப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் பௌர்ணமி தினத்துலேயும் அமாவாசை தினத்துலேயும் பூமியே நிலவை நோக்கி ஈர்க்கப்பட தன்மையில் இருக்கும். ஏன்னா பூமி தன்னோட புவியீர்ப்பு விசை இழந்துரும், நிலவு ஈர்க்கிற தன்மையில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கடல் தனிமை மேலே போகிறதெல்லாம் நிகழுது. ஸோ நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம நிறைய வகுப்பில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆன்மீக சாதனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழே போயிருக்கிற பிராணனை. எப்போவுமே பிராணன் இங்கிருந்து கீழேயே போன வண்ணமே இருக்குது. இங்கே இருக்கிற பிராணன் கீழே போனதான் எல்லா ஆக்டிவேஷன் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். கை கால் அசைக்கிறது, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்கிறது. இப்போ இந்த பிராணன் தூக்கி யோகி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சுற்றிட்டு இருக்கிற பிராணன் தூக்கி இங்கே நிறுத்திடுவாங்க. அதனால தான் ஆக்ஷனே இருக்காது.
சமாதி நிலைக்கு போகிறது, சித்தி நிலை அடைகிறதுக்கு காரணம் என்ன, முக்தி நிலை அடைய காரணம் என்னன்னா, கீழே அதே கதியாக போயிட்டு இருக்க பிராணனை அங்கங்கே போயிட்டு இருக்கிற பிராணம் எல்லாம் கப் சுப்புன்னு அடக்கி மேலே கொண்டு வந்து வச்சுட்டா எந்த ஆக்ஷனுமே இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் நம்ம இருக்கு பேர் தான் யோகா சாதனை. அப்போ என்ன பண்ணணும், கீழே போயிட்டு இருக்கிற சக்தியெல்லாம் நம்ம மேலே அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு சாதனை பண்ண போனால் 1008 மாயையில் சிக்கிக்கிறோம். எக்கச்சக்க பிரச்சனை, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இருக்குது. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம போய் தியானம் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சமே ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சரி, நீ இப்படி தான் இருப்ப, உன்னை நான் கொஞ்சம் நானாவது அப்லிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலையையும் அதுக்கான ஆசனத்தையும் அதுக்கான மனநிலையும் அதுக்கான கான்சியஸ் மைண்டையும் நீங்கள் உருவாக்கி நீங்கள் பௌர்ணமி அப்போவோ அமாவாசை அப்போவோ வானத்துக்கு கீழே வெட்ட வெளியில் நீங்கள் உட்காரும் பொழுது அது மேனிஃபெஸ்ட் பண்ணுது, அதாவது அதிகரிக்குது. நீங்கள் என்ன அதுக்கு கொடுக்குறீங்களோ அதை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணுன்னா நான் பல பதிவுகளையும் சொல்லியிருக்கேன், நம்மளோட இன்ட்ராக்ஷன்லேயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ மனநிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காரத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக மனநிலை சரியில்லாதவங்க பௌர்ணமி அமாவாசை இதை தூக்கி வீசுறது, அதை தூக்கி வீசுறது, கத்துறது, ஓடுறது, துணிமணிகளை கிழிச்சிக்கிறது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, பைத்தியமாக இருக்கிறவங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட தன்மையை 2 மடங்கா 3 மடங்கா 10 மடங்கா அதிகரிக்க பண்ணுது இந்த பிரபஞ்சம். ஏன்னா அமாவாசை ஆயிடுச்சுன்னு கூட நம்மலாம் கேட்போம், அதாவது பேச்சு வழக்கில் இது கூட கேட்போம். ஸோ இந்த விஷயம் எப்படி வந்து ஒரு மனநிலை இல்லாதவங்களை அதிகப்படுத்துவோம், அப்போ மனநிலை சரியில்லாதவங்களை அதிகப்படுத்தும் தானே. ஆனால் நம்ம அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம்னா தான் அதை அதிகப்படுத்தும். ஸோ அந்த சூழ்நிலை நம்ம எப்படி உருவாக்கி கொடுக்கணும், எப்படி நம்ம உட்காரணும், எப்படி பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகணும், எப்படி நம்ம கேட்கணும். எப்போவுமே எல்லா பௌர்ணமிப்போ நிலவு தன்னோட கதிர்களை உமிழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், நிலவு வசீகரிக்கக்கூடிய தன்மை உடையது. சூரியன் அதாவது அமிழக்கூடிய இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் நிலவு தான் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ இதை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், உங்ககிட்டலாம் பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு பட்ட பகலில் சூரிய வெளிச்சத்தில் போய் யாரும் லவ் அண்ட் அஃபெக்ஷனாட்டே இருக்க முடியாது, ரொமான்ஸ் பண்ண முடியாது, லவ் பண்ண முடியாது, அன்பை காமிக்க முடியாது. ஆனால் ஒரு நில ஒளியில் ஒரு கடற்கரை பக்கமோ இல்லை நம்ம வீட்டில் எங்கேயோ அந்த நில ஒளியில் ஒரு பக்கம் நம்ம உட்காந்துட்டு நம்ம அன்பை காமிக்க முடியும், ரொமான்ஸ் பண்ண முடியும், லவ் பண்ண முடியும். இதே நம்மளால் பண்ண முடியும். நம்ம உடம்பே சாந்த அமைதியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, சூரியன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது டாமினேட்டிங் சைடுன்னு அர்த்தம். பொதுவாக உலகத்தில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஆண் தன்மையை சூரிய தன்மையாக வச்சுருக்காங்க, பெண் தன்மையை சந்திர தன்மையாக வச்சுருக்காங்க. இதை நம்ம சொல்கிறதுக்காகத்தான் சிவசக்தி நிலையில் சிவபெருமான் ஒரு பாகமும் வலது பாகமும் பார்வதி தேவி இடது பாகத்தில் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இடது பக்கம் வந்து அமைதியாக சாந்தமாக பொறுமையாக இருக்கிறது. இப்போது வலது பக்கம் கொஞ்சம் உக்கரமாக டாமினேஷனாக நான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பெண்கள் ஆண்களாக மாறிட்டாங்க, ஆண்கள் பெண்களாக மாறிட்டாங்க. இப்போ சிவசக்தி நிலையில் நமக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஆனால் உண்மை அதுதான். ஸோ இடகல சுவாசமும் பிங்கள சுவாசமும் ரொம்ப பிரதானமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த உடம்புலேயே இந்த 2 தன்மை இருக்குது. இப்போது பௌர்ணமி நாளில் என்ன நடக்குது அப்படின்னா, நிலாவிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் சாந்தமாக பொறுமையாக அமைதியாக நம்மளை ஒரு விதமான ஒரு அமைதி தன்மைக்கு கொண்டு போகிறதோட நிறுத்தாமல் நம்மளோட கீழே போயிட்டு இருக்கிற ஆன்ம ஜீவ சக்தியை மேல் நோக்கி திருப்பக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குது. 3வது ஒரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விதமான பரிமாற்றங்கள், சக்தி பரிமாற்றங்கள் நடக்குது. இந்த 3 விஷயத்தையும் நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து ப்ராப்பரான ஆசனால உட்காரும்போது நிலவு தன்னால் நிகழ்த்துது. இதை கூட நம்பாமல் இருக்கலாம், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 3 விஷயத்த கவனம் வச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, கடல் தண்ணி உள்வாங்கிறது நீங்கள் போய் நேரடியாகவே பார்க்கலாம், இதுக்கு எந்த தியரியும் தேவையில்லை. அடுத்தது மேகங்கள் தண்ணீரை உறிஞ்சுது, இதையும் நீங்கள் கூகுளில் எல்லாம் பார்க்கலாம், உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது. 3வது மேலே மேகங்கள் இருக்குது, வானம் இருக்குது, நிலா இருக்குது. ஸோ இந்த 4 விஷயம் போதும் இந்த மாதிரி பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு. பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடியும் பௌர்ணமிக்கு 3 நாள் பின்னாடியும் இந்த அபரிமிதமான சக்தி பரிமாற்றம் நிகழுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல 16 சுவாசம். ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அதை ரெட்டிப்பாக பல மடங்கு ஆயிரக்கணக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதுகெலும்பை நேராக உட்கார வச்சு சித்தாசனம் போடுறவங்க சித்தாசனம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசனம் கம்ஃபர்ட்டோ அந்த ஆசனம் போட்டுட்டு நான் என்ன போகிறேன், ஆழ்ந்த உள் சுவாசம், ஆழ்ந்த வெளி சுவாசம், சின்முதிரை பிடிச்சி நம்ம தொட மேலே கைகளை வச்சுக்கலாம். ஆழ்ந்த உள் சுவாசம் வெளி சுவாசம் ஆரம்பிக்கலாம். 1 2 3
5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கண்களை திறந்துக்கலாம். நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான பயிற்சி பண்ண போகிறோம். நம்ம வகுப்புகள்லையும் சத்சங்கத்திலையும் பண்ணதான். நம்ம இப்போது விபரீத சுவாசம் பண்ண போகிறோம். ஒரு தடவை மட்டும்தான் பண்ண போகிறோம். இடையில மூச்சை நிறுத்தி பண்ணக்கூடாது. ஒரு டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நின்றுச்சுன்னா தலையை கீழே குமிச்சிடணும். இப்போ எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களோட கைகளை அம்மிக்கல்லை பிடிச்ச மாதிரி மூட்டை அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நான் சொல்கிறத முதல்ல கவனிங்க. நேராக உட்காந்துக்கலாம். தலையை 10 டிகிரி மட்டும் சாய்ச்சிட்டு விபரீத சுவாசம் எடுக்க போகிறோம். விபரீத சுவாசம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் விபரீத வாசி எடுக்க போகிறோம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது நீங்கள் அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக என்ன கவனிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி உட்காந்துட்டு தலையை 10 டிகிரி சாய்ச்சு எனக்கு ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு இவ்வளோ நேரம் நான் மூச்சை விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பண்ணி அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெச் ஆரம்பித்தா மூச்சு இழுக்கவே கூடாது. உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படி போயிட்டே இருக்கணும். ரெடி ரெடி. ஒரு தடவை தான் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிக்கணும். ரெடி. எல்லாம் இப்படி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கலாம். தலையை 10 டிகிரி மட்டும் சாய்ச்சிக்கலாம். விபரீத சுவாசம் எடுங்க. நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். விபரீத சுவாசம் எடுங்க. ஒரு ஸ்ட்ரெச்சில் எடுத்து முடிச்சவங்க நிறுத்திக்கலாம். சரி, போதும் போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபஞ்சம் நமக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குது. பஞ்சபூதங்கள்னால எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்குது. மரம் பழங்களை கொடுக்குது, எல்லா விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு வார்த்தைகளை சொல்கிறோம். நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்காகட்டும், யாரோ உதவி செஞ்சவங்களுக்காகட்டும், இப்போ நன்றின்னு நம்ம எவ்வளோ அதிகமாக சொல்கிறோம். நமக்கு எவ்வளோ பேர் அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை எப்படி கேட்டிருக்கோம், இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு எந்திரிக்கிறோம். டெய்லியும் காலையில் தூங்கி கண் விழிச்சு பார்த்து நம்ம பாருங்க உயிரோடு இருக்கிறோம். நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தாரெலாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப வருத்தப்படுவாங்க. எக்கச்சக்க பிரச்சனையாகும், எக்கச்சக்க இஷ்யூஸ் ஆகும். நீங்கள் இருந்து பார்க்க வேண்டிய வேலையை எல்லாம் அப்படி நின்று போயிடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்கிறோமா? இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம எப்போவாவது திருப்பி கொடுக்குறோமா? ரொம்ப கம்மியாக திருப்பி கொடுக்குறோம். ஆனால் வாங்குறது மட்டும் விவரமாக நிறைய வாங்கிக்கிறோம். திருப்பி கொடுக்குறது கம்மியாக திருப்பி கொடுக்குறோம். ஸோ திருப்பி நம்ம கொடுக்கறது, இந்த பிரபஞ்சத்துக்கு எதையும் திருப்பி நம்மளால் கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு பெரிய ஆள் நம்ம இல்லை. ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒன்றே ஒன்று நம்ம திருப்பி கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது, நன்றி சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வாலண்டியர்ஸ் இந்த
இந்த க்ஷணத்திலிருந்து, இந்த பௌர்ணமி தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம், எப்படி செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ண போறோம். இப்போ நான் பண்ண போறேன், நீ எங்க கூட சேர்ந்து நீங்க பண்ண போறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எப்படி மனநிலை சரியில்லாத தன்மை பல மடங்கு ஆகுதோ அதே மாதிரி மனநலம் நல்லா இருக்கிற தன்மையும் 1000 மடங்கு ஆகும். ஸோ அதுக்கு நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்க போறோம். எப்படின்னா பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. கைகளை 2 இப்படி வச்சுட்டு தலையை இப்படி தூக்கின மாதிரி வச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு 3 தடவை சொல்லணும். என் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லலாம். பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி 3 டைம் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன, எல்லாரும் கவனிங்க, என்ன பாருங்க, நீங்க பண்ணாதீங்க. செல்ஃப் ஹக், நம்மளே கட்டி பிடிச்சிக்கலாம். நம்மளை இன்னைக்கு தான் முதல் முறையாக கட்டி பிடிப்போம் போல் இருக்கு அன்பா. நம்ம எத்தனையோ பேர் கட்டி பிடிச்சிருப்போம், சில பேர் கட்டி பிடிச்சிருக்க கூட மாட்டாங்க. இப்படி ஆசையா நம்மளே எப்படி வேணா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. நம்மளை யாராவது கொஞ்சம் நம்மளே கொஞ்சிக்கலாம், செல்லம் அப்படின்னு கொஞ்சிக்கலாம். இப்படி பிடிச்சிக்கலாம் ஆனந்தமா. இப்படி பிடிச்சிட்டு இப்போ சொல்லலாம், என் உடம்புக்கு நன்றி. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, என் உடம்புக்கு நன்றி, என் உடலுக்கு நன்றி, என் உடலுக்கு நன்றி. அடுத்தது நீங்க சொல்லக்கூடாது, சரியா? நான் சொல்றது மட்டும் சொல்லுங்க. என் மனதுக்கு நன்றி, என் மனதுக்கு நன்றி, என் மனதுக்கு நன்றி. அடுத்தது என் உயிருக்கு நன்றி, என் உயிருக்கு நன்றி, என் உயிருக்கு நன்றி. அடுத்து இப்படி சொல்லணும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அடுத்தது இப்படி சொல்லணும், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். கடைசியா, என்னை சுற்றி நேர்மறை சக்திகளே சூழ்ந்துள்ளன, என்னை சுற்றி நேர்மறை சக்திகளே சூழ்ந்துள்ளன, என்னை சுற்றி நேர்மறை சக்திகளே சூழ்ந்துள்ளன. குருவே சரணம். வணக்கம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தூங்கி எழுந்த உடனே பெட்டிலேயே உட்காந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி, உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி முடிச்சிட்டோம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம், அதிகாலையில் எழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம். உங்ககிட்ட உங்களுக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம். கேட்டுட்டு உங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம், இதை முடிச்சதுக்கு அப்புறம் கட்டல்ல இருந்து உங்களோட வலது காலை கீழே வச்சு இறங்கி போகணும். கட்டல்ல இருந்து, ஒருவேளை பாயில படுத்திருந்தீங்கன்னாலும் வலது காலை வச்சு போகணும். எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட நாடி, அதாவது இடகலை பிங்களை ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒரு நாளை தொடங்கும் போது நம்மளோட இடதுபுறம் சுவாசம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனது கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக பொறுமையாக இருக்கும். வலது பக்கம் இருந்தால் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மக்களை அணுக போகிறோம், சில விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை, சாந்தம், அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இறங்கும்போது, தூக்கத்திலேருந்து இறங்கும்போது வலது காலை மெட்டி எந்திரிச்சு போகும்போது இடகலையில் சுவாசம் ஓடும்போது நம்ம மனதும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணணும். அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு, அடுத்து தூங்க போகிறீங்க, வேறு எந்த ஆக்டிவிட்டி இல்லை, அதே மாதிரி உட்காந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி, உடம்புக்கு மனசுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு பிரபஞ்சத்தை கேளுங்க. நீங்கள் எப்படி கேட்கணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சைக்கிள் வாங்குறது உங்களோட ஆசையாக இருக்குது அப்படின்னா, சைக்கிள் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, சைக்கிள் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, சைக்கிள் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஏதோ ஒன்றை வச்சுக்கலாம். நமக்கு நிறைய ஆசை இருக்கும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம். ஏதோ ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரதானமாக நீங்கள் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது சரி, காலைல நைட்டு படுக்க போகும்போது சரி, எல்லாம் நன்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பிரபஞ்சத்துக்கு ஒரு டீல் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்றை வச்சு அதை மனசில் கேட்டுகிட்டே இருங்க. கேட்டுகிட்டே இருக்கிறது எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அது கிடைச்ச மாதிரி கேட்கணும். கிடைச்ச மாதிரி கேட்குறதா, எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, இந்த மாதிரி நீங்கள் கேட்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் லௌகீக வாழ்க்கையை பற்றியும் பிரபஞ்சத்துக்கு கேட்கலாம். இது ஒவ்வொரு நாளும் காலையிலையும் நைட்டும் பண்ண வேண்டிய விஷயம். இது இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் மொட்டை மாடிக்கு போய் நிலவு கூட முதல்ல அவளையோ அவனையோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஒரு 7 மணி போல், ஒரு 8 மணி போல் மேலே மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், எனக்கு ரைட் சைடு நான் மேலே நிலவு இருக்குது, சும்மா அப்படி ஆனந்தமாக அவனை பாருங்கள். அப்படியே முழு பிரகாசத்தோடு அப்படியே அவன் கூட நமக்கு என்னமோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்படியே அவனை பாருங்கள். சும்மா அவங்ககிட்ட ஏதாவது பேசுங்க.
பௌர்ணமி தினத்தன்னைக்கு உன்னை பார்த்து 28 நாள் ஆச்சுரா, இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அப்புறம் இந்த 28 நாள் எனக்கு இதெல்லாம் நடந்தது, மேஜர் விஷயமெல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருப்ப. சும்மா பைத்தியக்காரமாக தனமாக தான் இருக்கும், அது ஒரு கிப்ரிஷ் மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. அவங்க கூட அந்த பௌர்ணமி நாளைக்கு தயவு செஞ்சு யாரையாவது கூட்டிகிட்டு போயிடாதீங்க. உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ கூட்டிகிட்டு போயிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் தனியாக போங்க, நீங்களும் அவனை மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் சேர்த்திக்க கூடாது. அவங்க கூட இருந்துட்டு முடிஞ்சால் அவன் கூட அப்படியே ஆடுங்க, அப்படியே டான்ஸ் பண்ணுங்க, அப்படியே உட்காந்து அவனை பாருங்க. எந்திரிச்சு வாங்க. எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த விஷயமெல்லாம் பண்ணுங்க. செல்ஃப் அஃபர்மேஷன் பௌர்ணமியில் பண்ணும்போது அது பல மடங்கு ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அமாவாசையில் பண்ணும்போது பல மடங்கு ஆகும். முழுமையாக தெரியறதும் முழுமையாக தெரியாமல் இருக்கும்போது சக்திகளை உமிழும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சந்திரனுக்கு சக்தி உமிழ்கிற தன்மை இருக்குது. அதனால் நம்ம அதை பண்ணலாம். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நம்ம பண்ணினது தான். ஆனால் ஏன் பௌர்ணமியில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட உடம்போட சென்ட்ரு பகுதி வந்து மையப்பகுதி தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதி. உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இடது கையை இப்படி வச்சுக்கலாம். வலது கையோட இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் எடுத்து உங்களோட உடம்புக்குள்ள, அதாவது உங்கள் தொப்புளுக்கு கீழே, சட்டை மேலே வைக்கக்கூடாது, தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு கீழே. 2 இன்ச்சுனா நம்மளே அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இதுதான் 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 இன்ச்சுனா இவ்வளோ தூரம் வருமா, உங்களோட ஆள்காட்டி விரலேருந்து இவ்வளோ தூரம் வருமா, கொஞ்சம் கீழே போய் இங்கே பாருங்கள், இதுதான் தொப்புள்னா இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல ஒரு துடிப்பு வரும். இப்போ நாடியெல்லாம் பிடிச்ச ஒரு துடிப்பு வருது, அந்த மாதிரி ஒரு துடிப்பு வரும். அந்த துடிப்பில் மட்டும் கவனம் வச்சுட்டு உட்காருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, திரும்ப சொல்கிறேன், இன்னொரு பயிற்சியும் நம்ம இதை மையப்படுத்தி தான் பண்ண போகிறோம், தொப்புளை மையப்படுத்தி தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நிலவுக்கும் தொப்புளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு மேலே வரக்கூடிய தன்மை இந்த நாபிக்கு தான் இருக்குது. பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், நம்ம ஜெயிண்ட் வீலில் வரும்போது வயிறு ஜிவ்வுன்னு இழுக்கிறதும், நம்ம ஏதாவது பாம்பு படிகளை பார்த்தா ஒரு மிதமான உணர்வு வரதும் இங்கிருந்து. அதனால் நம்ம நாபியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ எல்லோரும் ரெடி? சட்டையில் தொடக்கூடாது, உங்களோட ஆடைக்கு உள்ள கைவிட்டு உங்களோட தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு மிதமான அழுத்தம் கொடுக்கணும். இடது கையை சின்முத்திர பிடிச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 நிமிடங்கள் அப்படியே அந்த கவனம் பூரா அந்த நாடி துடிப்பிலேயே இருக்கணும். எல்லாரும் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நாபி தியானத்தை ஆரம்பிங்க.
மெதுவாக களைச்சிக்கலாங்க, மெதுவாக களைச்சிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கேட்க போகிறோம் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும். யார் சமத்தா கமெண்ட்ஸ் போய்க்கோங்க, யார் சமத்தா ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ராமாயணம் தெரியும், அப்படி தானே? நமக்கு ராமாயணம் தெரியும். எல்லாரும் ராமாயணம் பார்த்துருக்கீங்க தானே? இப்படி கை தூக்கி காமிக்கலாம். எல்லாத்துக்கும் ராமாயணம் தெரியும், அப்படி தானே? சரி, ராமன் எதை இழந்துடுறான்? யாரை இழக்கிறான்? ராமன் யாரை இழக்கிறான்? மனைவி. வெரி குட். மனைவி இழந்துடுறான். யாருக்கிட்ட இழக்கிறான்? ராவணன் கிட்ட இருக்கிறான். ராவனுக்கு எத்தனை தலை? ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. குட் ஆன்சர் போட்டிருக்கீங்க. சரி சரி சரி. ராமனுக்கு உதவி யாரு செஞ்சா? அனுமன். அனுமன் யாரு புத்திரன்? யாரோட மகன்? அனுமனை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு புத்திரன் சொல்லுவாங்க. சீக்கிரம் போடுங்க. வாயு புத்திரன். பாருங்க, நம்ம நாட்டில் இந்தியாவில் உருவாக்கி இருக்கக்கூடிய இதிகாசம் புராணத்துக்கு பின்னாடி ஒரு யோக தத்துவம் இருக்குது. ராமன் அப்படிங்கிற உயிர் மனம் சக்திங்கிற தன்னோட மனைவியை இழந்துட்டா. யாருக்கிட்ட? ராவணங்கிட்ட. ராவணனுக்கு எத்தனை குணம்? எத்தனை தலை? 10 தலை. 10 குணங்கிட்ட இழந்துட்டான். காம குரோத லோப தாபம் ஆச்சர டம்பம் அசூசைங்கிற 10 குணத்துக்கிட்ட ராமனாகி இருக்கிற நம்ம மனைவி சக்தி. மனைவினாலே சக்தி தானே? கரெக்டு தானே? அப்படி தானே? பதி. நம்ம சக்தியை இழந்துட்ட ராவணங்கிட்ட எவன் மீட்டு கொண்டு வர்றான்? வாயு புத்திரன் அனுமன் போய் அதே கதியா 10 இடங்கள்ல வெளியே போய்கிட்டு இருக்கிற தன்னோட மனைவிய வாயு புத்திரன் அனுமான் போய் தான் தூக்கிட்டு வர்றான். ராமன் தூக்கல. அப்படித்தானே? அப்ப வாயுங்கிற அனுமனை வச்சு நம்ம இன்னொன்னு பாருங்க, அனுமனோட நெஞ்ச பொழந்தா யார் யார் தெரியுறா? அப்ப அனுமனுக்குள்ள இருக்கிறது யாரு? ராமனுக்குள்ள இருக்கிறதாரு அனுமன். உடம்புக்குள்ள இருக்கிறது வாயு. அப்ப வாயு புத்திரன்கிற அனுமன். அப்போ வாசிங்கிற அனுமனை வச்சு இழந்த சக்தியை வெளியே ஓடி போயிட்டா ஒருத்தி. அவளைய புடிச்சு, இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு இங்க சேர்த்துறதுக்கு பேர் தான் ராமாயணம். இதே மாதிரி அடுத்த சத்சங்கத்துல மகாபாரத்துக்கு என்ன அர்த்தம்? பாண்டவர்கள் யாரு? கௌரவர்கள் யாரு? ஜனகர் மகாராஜா, இன்னொரு மகாராஜா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோக தத்துவத்தை வச்சிருக்குது. நீங்க ஒரு இதிகாச புராணத்தை நீங்க ராமனா பார்த்தீங்கன்னா ராமனா தெரிவாரு, ராமனை உயிரா பார்த்தீங்கன்னா உயிரா தெரிவார், சீதா தேவி சக்தியா பார்த்தீங்கன்னா சீதா தேவி சக்தியா தெரிவாங்க. ஸோ இதெல்லாம் உள்ள வச்சு தான் நம்ம இதிகாச புராணங்களாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நான் இதை உங்களுக்கு மண்டையில் ஏற்றிட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம் ராமாயணத்தோட தத்துவம் என்ன? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ராமாயணத்தோட தத்துவம் என்ன? ராமாயணத்தோட தத்துவம் என்னன்னு சொல்லுவாங்க? பதிபக்தி, கணவன் மனைவியோட பக்தி. அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஒரு யோக ரகசியம். இது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சத்சங்கத்தில் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு பேர் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. வாயுபுத்திரன் நாம அனுமன் பேர். அவன் தான் போறான், ராமன் போறதில்லை. அப்படித்தான் அவன் போய் தான் ஃபைட் பண்ணி அந்த 10 குணங்களை எடுத்துட்டு வர முடியுது. வேற யாருனாலையும் பண்ண முடியல. சரி, ஓகே. இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான தியானம் பண்ண போறோம். என்னன்னா, நம்மளோட நாபியை மையப்படுத்தி, திரும்பவும் சொல்றேன், நாபிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம எப்படி கோள்களோட அமைப்பு இருக்கும் அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் ஒரு கோள்களோட அமைப்பு, உடம்புக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தோட சென்டர் பாயிண்ட்ல சூரிய சக்தி எப்படி இயக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தொப்புள் நாபிங்கிற இடத்துல இருந்து சக்தி பரவிட்டு இருக்குது. அதை எடுத்து ப்ராப்பரா உடம்பு முழுவதும் பண்ணக்கூடிய திறமையை யோக தத்துவமா சொல்லி வச்சிருக்காங்க யோகி ரிஷிகள்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஏற்கனவே நம்ம பண்ணினதுதான். ஸ்ரீலங்கால இருந்து சேர்ந்தவங்களுக்கு இது தெரியாது. இருந்தாலும் இந்த யோக சாதனை கண்டிப்பா எல்லாரும் பண்ணணும். இங்க பாருங்க, வாயை திறந்துட்டு ஹம் 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 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வாயை மூடிட்டு ஹம் சொல்ல போறோம். இப்படி பண்ற சமயத்துல நம்மளோட வயிற்று பகுதி பின்பகுதியில போய் தட்டுற மாதிரியே இருக்கும். எந்த அளவுக்கு வயிற்று பகுதியில பின்பகுதி தட்டுதோ சக்தி பிரவாகமாகி உடல் முழுவதும் போகும். அந்த பிராண சக்தி கீழிருந்து மேல் நோக்கி போகும். நான் திரும்பவும் சொல்றேன், பௌர்ணமியில இதை ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம சக்தி இருக்கிற இடம் தான், அதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கைகளை மேல்முகமா பார்த்த மாதிரி தொட மேல வச்சுக்கிட்டு முதுகெலும்ப நேரா வச்சு
எவ்வளோ ஃபோர்ஸாக பண்ண முடியுமோ பண்ணுங்க, கண்ணை திறக்கவே கூடாது. நான் வந்து போதும் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், கைகளில் மெதுவாக தொப்புள் பகுதிக்கிட்ட கொண்டு வந்து உங்கள் உள்ளங்கை மேல்முகமாக இருக்கிற மாதிரி வெளிப்புறமான சுற்று மெதுவாக நீங்கள் கரெக்டாக ஹம் சவுண்டு பண்ணி நல்ல கான்சன்ட்ரேஷனோட இதை பண்ணீங்கன்னா உங்கள் கைகளில் ஒரு அதிர்வுகளை உங்களால் பார்க்க முடியும். ஏதோ கரண்ட் போகிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு துருதுருப்பு உள்ள பார்க்க முடியும். அப்படியே மெதுவாக பூ மாதிரி 3 சுற்று மட்டும் சுற்றினா போதும். எப்படியே சுற்றலாம் 3 சுற்று. அதுக்கப்புறம் 3 சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, கையை இப்படி மடக்கி உள்முகமான 3 சுற்று மெதுவாக எல்லாம் தொப்புளை நோக்கி வரணும். அப்படியே மெதுவாக பண்ணிட்டு நான் சொல்லும்போது கண்களை திறந்து இதை முடிக்கலாம். இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். மேல்முகமாக கைகளை வச்சுட்டு ஹம் சவுண்டை ஆரம்பிக்கலாம். கண்ணை எந்த காரணத்தை கொண்டு திறக்காதீங்க. ஸ்டார்ட்.
மெதுவாக உங்களோட கைகளை வெளிப்புறமாக கொண்டு வரலாங்க. மெதுவாக கண்ணை திறக்காதீங்க, அப்போ தான் அந்த வைப்ரேஷன் உங்களால் உணர முடியும். மெதுவாக கைகள் நல்லா முன்பக்கம் நல்லா வெளிப்புறமாக சுழற்சியாக பண்ணுங்க. உங்க கைகளை உள்ளங்கை கீழ்ப்புறமா போட்டுட்டு உள்முகமான சுழற்சி மெதுவா. தளர்த்திக்கலாம், முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி சப்தம் எழுப்புறோம், இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, சப்தம் எழுப்புறது என்னன்னா இந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே வழி இங்க ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த இடம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த வயித்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு வேற வழி இல்லை. ஸோ அதனால இங்க ஆக்டிவேட் பண்ணி நாபி பின்னாடி டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்றோம். ஒன்று, இந்த இடத்துல சக்தி புறப்பாடு நடக்கும்போது உடம்பு முழுவதும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், அதாவது பிராணசக்தி கிரியேட் ஆகும். இந்த பிராணசக்தியை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உள்முகமாகவும் வெளிமுகமாகவும் சுழற்சி பண்ணும்போது ஒரு விதமான விரல்களில் அதிர்வும் ஒரு விதமான கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி மைல்டா. இங்கே எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக சுழற்சி பண்ணும்போது கை விரல்களை ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் மாதிரி லைட்டாக ஊறுற மாதிரி தெரிஞ்சது? கையை தூக்கலாம். வெரி குட், சூப்பர், வெரி குட். ஏன்னா நீங்கள் பயிற்சி பண்ண வாய் ஓட உங்களுக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும். நான் நம்ம வாலண்டியர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த நிறைய போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாம் ஃபாலோ பண்ணி உடம்பை நல்லா பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. சரி, இந்த ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த வகுப்பை நிறைவு பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிட்டம்பலம் சார்பாக சொல்லிக்கிறேன்.